ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க. நாள்பட்ட நெஞ்சு சளி குணமாக என்னென்ன வீட்டு வைத்தியம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாள்பட்ட நெஞ்சு சளி எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அது ஒரு வைரஸ் தொற்று தாங்க. அந்த வைரஸ் தொற்று பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி ஏற்படும். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் செய்யாது. இந்த சளி தொல்லை மற்றும் இருமல் வந்தாலும் ரொம்ப நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க அடிக்கடி சளி இருமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. அது மாதிரி அடிக்கடி இருமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் தொண்டையில் சளி எப்போதுமே தங்கியே இருக்குங்க. தொண்டையில் நல்லா ஒரு வலி, அப்புறம் தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் மார்பு முழுவதும் உங்களுக்கு சளி தங்கி இருக்குங்க. அப்படி சளி தங்கி இருந்தால் தான் உங்களுக்கு எப்போவுமே இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சில ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த சளி எப்போதுமே சரியாகாமலே இருக்கும். நுரையீரலில் சளி தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப கட்டியாயிரும். அவங்களுக்கு எப்போதாவது உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு அப்படின்னா அந்த சளியே அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி சளி தொந்தரவை ஆரம்ப நிலையிலே நம்ம சரி பண்ணிடணும். அதுக்கு தான் நம்ம சூப்பரான ஒரு வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க. முதல்ல காலையில் எழுந்ததும் இந்த இஞ்சியை நீங்கள் சாறு எடுத்து குடிக்கலாங்க. இஞ்சி சாறு வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இந்த இஞ்சி சாரோட எலுமிச்சை சாரும் சேர்த்துக்கிடணுங்க. அதோட தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இந்த 3 பொருளையும் சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது நெஞ்சு சளி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மலம் வழியாக வெளியேறிடும். இது நாள்பட்டு சளியை வெளியேற்றது மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இது செயல்படுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுதுங்க. அதே மாதிரி உடல் சூட்டை குறைக்கவும், சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணவும், உடல் எடையை குறைக்கவுமே இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் பயன்படுத்தலாம். 2 டம்ளர் தண்ணியில் 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கு. இப்போ 1 இன்ச் அளவு இஞ்சியை மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 2 டம்ளர் வச்சுருக்கோம். 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை நீங்கள் குறைவான தீயில வச்சு தாங்க கொதிக்க விடணும். நல்லாவே கொதிக்கட்டும். இஞ்சி நல்லா கொதித்து தண்ணியோட கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வத்திருச்சு, தண்ணியுமே வத்திருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நம்ம தேன் சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் அளவு தேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்க்கலாம், 2 ஸ்பூனும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது நீங்கள் தேன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தேனோட மருத்துவ தன்மைகள் குறைஞ்சிரும். அதுக்காக தான் தேன் சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது மார்பக சளி குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லை, மற்ற என்னென்ன மருந்தை பயன்படுத்தினா மார்பக சளியை குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா 1 இன்ச் அளவு இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளராக ஆக்கிட்டு வந்தோம். அதோட ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு தேன் கலந்துருக்கோம். இது ஒரு மெத்தடுங்க. இது மார்பக சளியை போக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி மலம் வழியாக வெளியேற்றிடுங்க. எவ்வளோ நாள்பட்ட சளியாக இருந்தாலும் இது வெளியேற்றிடுவோம். மற்ற என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தினா மார்பக சளியை குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ இஞ்சி எலுமிச்சை தேன் கலந்து குடிக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இஞ்சியும் தேனும் மட்டுமே நம்ம குடிக்கலாம். அதுவும் நல்ல ரிசல்ட் தருங்க. ஆனால் இதை வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா பசி உணர்வை தூண்டக்கூடியது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம்
பசி உணர்வே இருக்கிறதில்ல. ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பசி உணர்வே வந்து இருக்க மாட்டேது, பசியே எடுக்க மாட்டேது. அப்படி இருக்கிறவங்க இந்த இஞ்சி சாறு குடிக்கும்போது நல்ல பசி உணர்வை வந்து தூண்டி விடுங்க. இந்த இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் B12, கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்புச்சத்து இப்படின்னு எல்லா சத்துக்களையும் உள்ளடக்கியது தான் இஞ்சிங்க. அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகளை ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்க இந்த இஞ்சி சாறு குடிக்கும்போது ஆஸ்துமா நோயிலிருந்து விடுபடலாங்க. இந்த இஞ்சி சாறு இதோட சேர்த்து துளசி இலையும் சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது வாயு தொல்லை வந்து சரியாகுங்க. இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது காலையிலே உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே சில பேருக்கு மயக்கம், குமட்டல், வாந்தி இந்த மாதிரி வரும். இந்த இஞ்சி சாரோட நீங்கள் தேன் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயங்க. வெந்தயத்தை 1 டம்ளர் தண்ணியில் நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டு 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதை குடிச்சிங்க அப்படின்னா சளி தொல்லை நீங்கிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு மிளகுங்க. சுக்கு மிளகு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவுகளை வந்து போக்கக்கூடியது. அந்த காலத்துலேருந்தே வந்து சுக்கு மிளகை சளிக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சுக்கையும் மிளகையும் பொடி செஞ்சு அதையுமே தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதோட தேன் கலந்து குடிக்கலாம். நீங்கள் கொதிக்க வச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பொடியை தேனில் கலந்து கூட வந்து நீங்கள் குடிக்கலாங்க. அதுவுமே வந்து சளியை வந்து நல்லா குணமாக்கக்கூடிய தன்மை சுக்குக்கும் மிளகுக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துளசி, வெங்காயம் ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்துக்கிடணுங்க. ரெண்டையுமே வந்து சாராக்கி அதோட தேன் கலந்து சாப்பிட்டாலும் சளி தொந்தரவு சரியாயிருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிளகு பொடிங்க. மிளகு பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டாலும் சளியிலிருந்து வந்து நம்ம விடுபடலாம். அந்த அளவுக்கு மிளகுல வந்து நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்குது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். சளினாலே வந்து மிளகு பொடியை பயன்படுத்தணும் அப்படின்னாலே வந்து நமக்கு சளி சரியாயிடும். அதாவது நம்ம சாப்பாட்டில் கூட வந்து சமையலில் காரத்துக்கு நம்ம என்ன பயன்படுத்தோம்னா மிளகா தான் பயன்படுத்துவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு பொடியை சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு எப்போதுமே வந்து சளியே பிடிக்காதுங்க. அடுத்தது பூண்டுங்க. பூண்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட மஞ்சள் தூள், பூண்டு சேர்த்து வந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா சளி தொந்தரவே இருக்காதுங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சளி தொந்தரவை போக்குறதுக்கு இதெல்லாம் இந்த மெத்தடெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போலாம் வந்து மழைக்காலம், பனிக்காலம்னாப்பில் வந்து சளி பிடிக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு சராசரியாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சளியை போக்குறதுக்கு வந்து நம்ம ஈஸியான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து சளியை வந்து போக்கிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.